நம்ம சொன்ன மாதிரி பெயின் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பெயின் வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே சிவியரா இருக்கும். இன்னொன்று இதில் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்கஸ் கை ஃபிங்கர்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய நெயிலில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் அதை அதை வச்சு தான் இது வந்து க்ரோத் ஆகுது. ஸோ அப்போ இந்த கெரோட்டின்ற ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துட்டு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகக்கூடிய நமக்கும் வந்து மற்ற ஃபிங்கர்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதற்கு நம்ம சரியான ஒரு டீடாக்ஸ் கொடுத்து இந்த டோ நெயிலில் இருக்கக்கூடிய ஃபங்கஸும் சரி மற்ற ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடிய நெயில் ஃபங்கஸும் நம்ம தலையில் இருக்க முடிக்கோ ஸ்கேல்ப்புக்கோ இல்லை நெயிலோட ஃபிங்கர் நெயிலில் இருக்கக்கூடிய இந்த நெயில்லையோ ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா